இதற்கு மார்க்கம் பார்வதா, ஒரு பிள்ளைக்கு ஆபத்து என்றால் யாரை பார்வதா பார்க்க வேண்டும்? தாய் தந்தை தான் பார்க்க வேண்டும். அதே தாய் தந்தைக்கு ஆபத்து என்றால் யாரை பார்வதா பார்க்க வேண்டும்? பிள்ளைகள் தான் பார்க்க வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும்? எனக்காக இந்த பார்வதி மக்களிடம் நீ வழியேந்து பிச்சை எடுக்க வேண்டும் பார்வதா. நீ மடியேந்து பிச்சை எடுத்து கொடுத்து அந்த பிச்சையை உண்டாகிலும் என்னுடைய பசி திறவிடுதல் பார்க்க வேண்டும் அல்லவா? பேர் அன்பு கொண்ட பேரில் சிறு நாடக கலை ரசிகர்களே, இந்த சிவகங்கை திருமணம் அல்லது நிசாசன சம்காரம் இந்த காட்சியில பார்த்தனாக்கா சிவனாகப்பட்டவர் சுடுகாடு என்னும் மிடுகாடு சென்றும் தன்னுடைய பித்து நிலை தீர முடியாமல், அதாவது சுழலைக்கு சென்ற எந்த பொருளும் வீடு திரும்பாது என்று உரைப்பார்கள். அதேபோல் இந்த தாயாகப்பட்டவர் சுடுகாடு என்னும் இடுகாடு சென்று வந்தோம். இந்த தாய் தகப்பனாகப்பட்டவர் சுடுகாடு என்னும் இடுகாடு சென்று வந்தோம் தன் பித்து நிலை தீராமல் நமக்கெல்லாம் படியளிக்கக்கூடிய கருணை கடலாக விளங்கக்கூடிய ஈசனாகப்பட்டவர் அவருக்கே நாம் படியலுக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கின்ற தங்களால் என்ற காணிக்கு எத்தனையோ விதத்துல தான தர்மம் பண்ணிருப்பீங்க. அதனால இந்த நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எத்தனையோ நல்லது செஞ்சிருப்போம், பாவம் செஞ்சிருப்போம். இந்த பாவங்கள் அனைத்தும் இந்த தாயிடத்திலும் தந்தை இடத்திலும் வேஷம் போறதான்னா மனுஷனா இருக்கலாம், ஆனா உண்மையாலுமே தெய்வங்களா நினைச்சுதான் நம்ம வழிபட்டு வரோம். அதனால இந்த தாயிடத்திலும் தந்தை இடத்திலும் தங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று இந்த ஈசனுக்கும் இந்த ஐயனுக்கும் தங்களால் என்ற காணிக்கை அளித்து தங்கள் இனங்களை போக்கிக் கொள்ளுமாறு கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பிச்சாண்டி அம்மா பிச்சாண்டி தாயே பிச்சாண்டி பிச்சைகள் 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 பிச்சாண்டி அம்மா பிச்சாண்டி தாயே பிச்சாண்டி பிச்சையடிக்கலானே பிச்சாண்டி தாயே பிச்சாண்டி
என்ன செய்தார்? நாம் இருவரும் கைலாயத்தில் இருக்கும்போது என்ன செய்தார்? அடே ஈசா என்று குரல் கொடுத்தார். எனக்கு கேட்கவில்லை அடி பார்வதா. அடே ஜெகதீசா என்று குரல் கொடுத்தார். என்னுடைய செவிக்கு கேட்கவில்லை. இன்னும் கொடுக்கண்டி ஒரு அளவில் வந்து எழக்கூடிய 48வது மண்டல பூஜை காண்பதற்கு வயதில்லை மற்றும் இந்த சிவாஜி நாடக மண்டலத்தை காண்பதற்கும் வயதில்லை. அப்படி என்று முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக விளங்கக்கூடிய பரசுராமன் மகன் ஆத்மா பி, அதாவது பேர் என்ன, மணவாளன் என சொல்லக்கூடிய மணவாளன் ஈபி என சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் ஏதோ எனக்காக மீண்டும் ஒரு 100 ரூபாய், அதாவது 200 ரூபாய் வாழ்த்தி வழங்கியிருக்கின்றார். அனைத்தில் பொண்ணு மூலம் சிரமம் நானும் பிரதிகிறோம். நன்றி, வணக்கம். மூன்றாவது முறையாக அடே ஈசா என்று குரல் கொடுத்தார். என்னுடைய செவிக்கு கேட்கவில்லை. அடே ஈசா, நான் எப்போது 3 முறை உரித்தும் உன்னுடைய செவிலி கேட்காத போது இருந்தாயோ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ பித்து பிடிச்சி அந்த சுடுகாடு கொடுத்த சாபு, அந்த துர்வாசை கொடுத்த சாபு நிறைவானது ஒரு முடிவானது. அந்த பிச்சை உண்டாகிலோ என்னுடைய பசி தீர பார்க்க வேண்டும் அல்லவா?